வணக்கம். நான் சாகுலம். இது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு தமிழகத்தோட வெற்றியும் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றியும் இணைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான். எப்படி குழப்பமா இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்த நாம இப்ப ஷேர் பண்ணிட்டோம்னா அந்த குழப்பத்துக்கு விடை கிடைச்சிடும். தமிழ்நாட்டோட வெற்றி என்பது நாளை தமிழக வெற்றி கழகம் 2026 ஆட்சி பொறுப்பு ஏற்றால் தமிழகத்துக்கு வெற்றி கிடைக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும்ன்றதுக்கு ஒரு சின்ன செக்டரை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு விளக்க போறேன். பாருங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலன்றது எனக்கு தெரியல. அரசினுடைய திட்டங்கள் மட்டுமல்ல, தனிநபருடைய வருவாய் போன்றவைகளை குறித்து அரசிடம் ஒரு கணக்கெடுப்பு உண்டு. அந்த கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசை தாண்டி இந்திய அளவிலும் உண்டு. ஆனால் தமிழக அரசுக்கு அதில் மிகப்பெரிய பொறுப்பும் உண்டு. இதை தாண்டி இந்த கணக்கெடுப்புகளின் ஒட்டுமொத்த தொகுப்பானது ஐக்கிய நாடுகள் சபை வரை அந்த பட்டியல் கணக்கெடுப்பு மிக கவனமாக உலக நாடுகள் வரை கண்காணிக்கக்கூடிய ஒரு கணக்கெடுப்பு. அந்த கணக்கெடுப்பு தான் வறுமை கோட்டு பட்டியல் என்பது. வறுமைக்கு கோட்டு கீழே உள்ளவர்களுடைய பட்டியல், வறுமையுடைய அளவுகோல் பட்டியல் உலக அளவில், தமிழக அளவில் உலக அளவில் ஐக்கிய நாடுகள் சபை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இந்தியாவிலே பிரதம மந்திரியுடைய தனி போர்ட்டல்ல இதற்கென்று வெப்சைட் உண்டு. இதை தாண்டி இதை நிறைவேற்றக்கூடிய அல்லது இதை கண்காணிக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பு ஊராட்சி மன்றங்களுக்கும், ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும், நகராட்சி மன்ற தலைவர்களுக்கும், தமிழகத்தினுடைய இந்த வறுமை ஒழிப்பிற்கான திட்டங்களை நேரடியாக கவனிக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் இதுல மிகப்பெரிய பங்கு உண்டு. இவ்வளவு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வறுமை கோட்டு பட்டியல் வேதனையான வேதனை. இந்தியா போன்ற இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லிக் கொண்டு மாறுதட்டி கொண்டிருக்கின்ற நம்ம நாட்டிலே 2011-12 அப்புறம் இந்த வறுமை கோட்டு பட்டியலே தயாரிக்கப்படல. இந்த வறுமை கோட்டு பட்டியல் தயாரிப்பு என்பது எதன் அடிப்படையில் தெரியுமா? ஒரு அரிசி விலை, பருப்பு விலை, அடிப்படை அத்தியாவசிய பொருளுடைய விலை, வீட்டு வாடகை, குடியிருப்பு, நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு வரக்கூடிய வருமானம், இவற்றின் விகிதாச்சாரங்கள், ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை 3 வேளை 2100 கலோரி நகர்ப்புறமாக இருந்தால், கிராமப்புறமாக இருந்தால் 2400 கலோரி உணவு 3 வேளை கொடுக்கக்கூடிய இத்தனை அளவுகோலை வைத்து வறுமை கோடு என்பது தீர்மானிக்கப்படுகிறது. இத்தனை அளவுகோலை வைத்து தீர்மானிக்கக்கூடிய வறுமை கோட்டு பட்டியலை ஏனோ நம்ம ஆட்சியாரோட லட்சணத்தை பாருங்க. இதுல மத்திய அரசு மாநில அரசை குறை சொல்லலாம், மாநில அரசு மத்திய அரசை குறை சொல்லலாம். ஆனா 2 பேரும் கள்ள மௌனம் காக்கிற ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா? வறுமை கோட்டு கீழே உள்ளவர்களை நோக்கி கள்ள மௌனம். அது இந்தியாவில 21.90% சராசரி அனைத்து மாநிலங்களையும் சேர்த்து வறுமை கோட்டுக்கு கீழே மக்கள் இருக்கிறார்கள். வறுமை கோட்டு கீழே மக்கள் என்று சொன்னால் 3 வேளை சாப்பாடியா வைத்து பசிக்கு உணவில்லை என்று ஜகத்தினை அழித்துறோம் பாரதி சொன்னார். பசிக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்க 100க்கு சுமார் கிட்டத்தட்ட 22 பேர், 21.90 பேரு இந்தியா முழுவதும் இருக்காங்க. தமிழ்நாட்டோட அளவு எவ்வளவு தெரியுமா? 11.90. இது தமிழ்நாட்டோட அளவு. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்திய சராசரியில 7வது இடத்துல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பட்டியல்ல இந்தியா தமிழகம் இருக்கு இந்தியால. இதுல என்ன கால கொடுமை தெரியுமா? வறுமை கோட்டு பட்டியல்ல மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்காங்க. நீங்க போய் போட்டோல பாத்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சியா இருக்கும். தளபதி ஆட்சிக்கு வரும்பொழுது வறுமை கோடு என்று ஒன்றே அளிக்கப்படும், வர்க்க பேதம் என்ற ஒன்றே அளிக்கப்படும் என்பது எனக்கும் இருவேறு கருத்து இல்ல, சந்தேகம் இல்லை. ஆனா ஒரு விஷயம் பாருங்க, எவ்வளவு அடிப்படையான விஷயம் உலக நாடுகள்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை இதுல ரொம்ப தீவிர கவனம் செலுத்துது. இவ்வளவு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை. ஏன்னா இந்த உலகத்துல யாரும் பசியோடு இருக்கக்கூடாது உலகமே நினைக்குது. ஆனா இங்க பண்ற ஆட்சியாளர்கள், இங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எந்த லட்சணத்துல இருக்காங்க பாத்தீங்களா? அதுல ஏ கட்சி பி கட்சியில இல்ல, சர்வ கட்சியும் இதுல பூந்து. ஏன்னா ஏழை தானே. இந்த வறுமை கோட்டு பட்டியல், இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு ஒரு எண் வழங்கப்படும். அது பட்டியல் என்று என் பெயர். இப்ப இந்த பட்டியல் எண் இதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சரிபார்க்கிறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்கு. சரி, நம்ம தமிழக வெற்றி கழக தோழருக்கு இதுக்குள்ள என்ன? இப்ப நம்ம ஒன்னும் ஆட்சியில் இல்ல, நம்ம கட்சியில தான் இருக்கிறோம். இதுக்குள்ள நமக்கு ஒரு வேலை இருக்கு. அது என்ன வேலை அப்படின்றத நான் இப்ப விளக்க போறேன். இந்த வறுமை கோட்டு பட்டியலை நீங்கள் எளிமையாக சரிபார்க்க முடியும். இந்த பட்டியல் சரிபார்ப்பில் உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால்
எனக்கும் தெரிவிக்கலாம். நான் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் உள்ள நம்முடைய தளபதியுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் தயவு செய்து இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் நேர்மையும் நீதியும் உள்ளவர்கள். அவர்களை நாம் உற்று நோக்கி அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கின்ற பொழுது அவர்கள் நம் பக்கம் கடவுளாகிய நம்மை கடவுளாக நினைச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தளபதியை கடவுளாக தெய்வமாக நினைச்சு வீடு வீடா வழிபட்டு இருக்காங்க இல்லையா? அந்த வழிபாடக்கூடிய பக்தர்களை நம்ம தெய்வமாகிய தளபதிக்காக, நம்முடைய உயர்ந்த இடத்துல வச்சிருக்க நம்முடைய தலைவனுக்காக இந்த பணியை நம்ம செய்யணும். இந்த பணி இதை நம்ம பார்த்து எங்க தெரியுமா எழுப்பணும்? அக்டோபர் 2ஆம் தேதி கிராம சபை கூட்டங்கள்ல இதுல ஏதாவது சிக்கல் இருந்தா நம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் நேரடியாக போய் ஒரு அங்கமாக போய் இளைஞர்கள் பெரியவர்கள் போய் நாம் அந்த கூட்டத்தில் இதை எழுப்பி இதை சரி. அதுக்கு முன்னாடி நம்ம பட்டியல் தயார் பண்ணணும். நாம ஒரு பிரச்சனையை பத்தி பேசணும்னா அதுல முதல்ல நமக்கு தெளிவு இருக்கணும், அதை பற்றி அறிவு தெளிவடையணும். இதை நான் நிச்சயமாக எனக்கு ஒரு நம்பிக்கை உள்ளது, பொதுச் செயலாளரின் கவனத்திற்கே கொண்டு சென்று இது குறித்த ஒரு விரிவான கருத்தரங்கை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நிச்சயமாக ஏற்படுத்துவேன். முடிந்தவரை மாவட்டம் தோறும், முடிந்தவரை தமிழகம் முழுவதும் இதற்காக ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக நமது தளபதியும் நமது மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் புசியானந்த் அவர்களும் இதற்கு உதவுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்ப நம்ம உடனடியாக கரண்ட்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த வறுமை கோட்டு பட்டியல்ல சுமார் மாதத்துக்கு 2141 ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு உள்ளதான் இருக்கு. இப்ப எவ்வளவோ விலைவாசி மாறிடுச்சு. ஒரு நாளைக்கு 41 ரூபா கூட சம்பாதிக்க முடியாதவன் இந்தியாவில இருக்கிறான், தமிழகத்தில் அது இருக்கிறான்ற அளவுக்கு இந்த பட்டியல் காட்டுறது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஒருவேளை உணவு இல்லாம பட்டினி சாவுகள் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கு. இன்றைக்கும் நான் பேசிட்டு இருக்க பாருங்க, இந்த கணப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்குதா எனக்கு ரொம்ப வேதனையும் வருத்தத்தையும் தருது. இதை நாம கருத்துல கொண்டு நாம என்ன பண்ணணும்னா, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க நம்ம ஊர்ல எப்படி யாரை இனம் காண்பது? ஐயா, ஏழை வறுமை கோட்டுக்கு கீழே யாரை இனம் காண்பது? ஏற்கனவே பட்டியல் இருக்கும். இதை தாண்டி நீங்க உங்க அருகாமையில ஒரு கைம்பெண், விதவை, கணவனை இழந்தவங்க, அவங்க சட்டப்படி நேரடியாக வறுமை கோட்டுக்கு செல்ல தயாராக அவர்கள் தகுதி படைத்த நம்பர் 1. 2வது, ஒரு ஊனமுற்றவர், மாற்றுத்திறனாளி. அவர் எந்த விதமான மாற்றுத்திறனாளி, எந்த சதவீதம் வேணாலும் இருக்கலாம், 10% இருக்கலாம், 20% இருக்கலாம். ஒரு மாற்றுத்திறனாளி குடும்பத்தார் நேரடியாக வறுமை கோட்டில் பட்டியலுக்கு செல்ல தகுதி படைத்தவர். இன்னொன்று, சிங்கிள் பேரண்ட், கணவனையோ மனைவியோ இழந்து ஒற்றை தாயோ தந்தையோ வளர்த்துக் கொடுக்கக்கூடிய ஒரு வசதி குறைவான உடல் உழைப்பை மூலதனமாக கொண்ட தொழில் செய்யக்கூடியவங்க இந்த வறுமை கோட்டு கீழே நேரடியாக போறதுக்கு தகுதி படைச்சவங்க. இதை தாண்டி இந்த வறுமை கோட்டுல உடல் உழைப்பை சிந்தக்கூடியவர்கள், மரம் வெட்டுதல், கட்டிட தொழில், அடிப்படை கட்டிட தொழில்கள், சித்தால் போன்ற அடிப்படை கட்டட தொழில் செய்யக்கூடியவர்கள், மரம் வெட்டுதல், கல் உடைத்தல், தார் சாலைகள் போடுதல் அல்லது சுத்தம் செய்யக்கூடிய பணியில ஈடுபடக்கூடிய அடிப்படை வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருமே இந்த வறுமை கோட்டு பட்டியல்ல நேரடியா போகக்கூடியவங்க. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வறுமை கோட்டு பட்டியலில் உள்ளவர்களை இனம் கண்டு, உங்கள்கிட்ட வறுமை கோட்டு பட்டியலில் நீங்க இருக்கிறீங்களா, உங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை நீங்கள் நமது தமிழக வெற்றி கழக தோழர்கள், தொண்டர்கள், இளைஞர்கள் சென்று கேளுங்கள். இருந்தால் நலம், இல்லாவிட்டால் அவர்களை சேர்க்க முயற்சி எடுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, இந்த வறுமை கோட்டு பட்டியலில் உள்ளே சென்று சில முதலைகள், சில புல்லுருவிகள், பெருந்தனக்காரர்கள், மாடி கட்டின வெளிநாட்டில் இருக்கும் இந்த வறுமை கோட்டு பட்டியலில் இருந்தால் இதை எழுப்பி அவர்களை நீக்குவதற்கான வேலையை செய்யுங்க. யாரும் சில பேர் நியாயமா உள்ளவங்க அவங்களே வெளியே வந்துட்டாங்க. புல்லுருவிகள் என்னைக்கு நமக்கு தேவையே இல்லை. அவங்க நிச்சயமா நமக்கு சாதகமானவர்கள் அல்ல. அது மிகச்சிலர் தான். அந்த 10 பேர் 20 பேர்ன்றது மிகச்சிலர் தான். அந்த மிகச்சிலரை வேண்டாதவர்களை வறுமை கோட்டு பட்டியலில் இருக்க தகுதி படைத்தவர்களை தவிர மற்றவர்களை நீக்குவதற்கான பணியும் நாம் செய்ய வேண்டும். இந்த பணி அளப்பரியது. இந்த பணியை செய்கின்ற பொழுது தளபதியையும் தமிழக வெற்றி கழகத்தையும் நாம் மிக எளிமையாக அந்த மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றடைகிறோம். இன்னொன்று, சராசரியா எல்லாமே அவங்க நம்மாலதான். ஏழைகள் பக்கம் நின்றுதான் தமிழக வெற்றி கழகமும் தலைவர் விஜய் அவர்களும் நமது தளபதி அவர்களும் நம்முடைய பொதுச் செயலாளர்கள் ஏழைகள் பக்கம் தான் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க அடிப்படையிலே நம்மவங்க தான். அந்த நம்மவங்களை, நமக்கு உயிரானவங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. எனவே இந்த பணியை மேற்கொள்ளுங்கள். இந்த பணியில் ஏதேனும் உதவி வேண்டும் எனில் என்னையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
இது விஷயமாக நிச்சயமாக இன்னும் விரிவான விளக்கங்களை தர நான் தயாராக இருக்கிறேன். நம்முடைய இலக்கு தமிழகத்துல 2026 தளபதி தலைமையில் ஆட்சி. அதற்கு 2 கோடி உறுப்பினர் என்பது நம்முடைய இலக்கு. அதை தாண்டி நாம் 3 கோடி என்பதை இலக்காக வைத்து அதிகமான உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். சேர்த்து தளபதி அவர்களை ஆட்சி பொறுப்பில் ஏற்க செய்ய வேண்டும். அதற்கு இதுபோன்ற அடிப்படை பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.